இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. கட்டளை. இது எச்சரிக்கை இல்ல கட்டளை அப்படின்னு சொல்ற டைலாக் வந்து 2-3 இடங்கள்ல ஒரு பஞ்ச் மாதிரியே அவர் பேசுவாரு. சோ நிறைய டைலாக் படத்துல இருந்தாலும் பஞ்ச் டைலாக்னு ஒண்ணு எழுதும்போது அதுக்கு ஒரு கூடுதல் 2 வார்த்தையில தான் இருக்கணும், கிறிஸ்பா இருக்கணும் அப்படின்னு. என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் வச்சிருந்தீங்க, எப்படி இதுக்கு அரைவானீங்க? இல்ல ஆப்ஷன்ஸ் இல்ல, இது எடுத்தோடனே வந்துடுச்சு. இது என்ன காரணம்னா, இவர் எச்சரிக்கை கொடுக்குற இடத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் இவர், அதனால வந்து ஈ கேன் கிவ் அ வார்னிங். பட் வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல் தான் கட்டளை போட முடியும். ஸோ அதனால எடுத்தோடனே தான் வந்தது. அதுக்குன்னு ஆல்டர்னேட்டிவாகவே வந்து யோசிக்க வரல. நாங்கள் இதுதான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ, நான் சொல்லணும். அப்புறமா வந்தது அதெல்லாம். நான் சொல்கிறேன், நானே கேட்க மாட்டேன், இதில் நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா வந்தது. ஃபர்ஸ்ட் அப்போ அவர் வந்து என்னன்னா, இது நான் சொல்கிறேன் உனக்கு வந்து இட்ஸ் நாட் அ வார்னிங், இட்ஸ் அன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் தான் எழுதணும். அப்புறமா அதை தமிழ் பண்ணி அது வந்தது தான். அது பரதன் சாதாரண பரதன் தாஸ் டைலாக்.